இந்த சேனலுக்கு புதுசுன்னா இந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிருங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் செஞ்சுருங்க. அதில் உள்ள ஆல் ஆப்ஷனில் செலக்ட் பண்ணிடுங்க. சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கிசான் ஜென்ரல். இன்றைக்கி இந்த பதிவில் நம்ம இப்போது மே மாதம் வரப்போகுது. மே மாதத்தில் நடக்க போகிற முதல்ல கிரகநிலையை பற்றி பார்த்துருவோம். 6 கிரகங்கள் பார்த்திங்கன்னா இந்த மே மாதம் 2025 வருடத்தில் ஒரே இடத்துல வரப்போகுது. இந்த மே மாதத்தில் சூரியன், புதன், குரு, சுக்கிரன், ராகு, மேலும் கேது, இந்த 6 கிரகங்கள் இயக்கத்தில் மாறுபட போகுது. மே 14ஆம் தேதி சூரியன் ரிஷப ராசிக்கு போகிறாரு. மே 6ஆம் தேதி புதன் மேஷராசியில் சஞ்சாரம் செய்கிறாரு. குரு பகவான் மே 14ஆம் தேதி மிதுன ராசிக்கு போகிறாரு. சுக்கிரன் மே 31ஆம் தேதி மேஷராசிக்கு போகிறாரு. சுமார் 18 ஆண்டுகளுக்கு பின்னாடி ராகு கும்பராசியிலையும் கேது சிம்மராசியிலையும் சஞ்சாரிக்க போது. அதை வச்சு பார்த்தோன்னா இந்த மாதம் குரு ரிஷபராசியிலையும் மிதுனராசியிலையும் சஞ்சரிக்க போகிறாங்க. கிரகங்களின் இந்த பெரிய மாற்றங்கள் இந்த மாதத்தில் மே மாதத்தில் சிலருக்கு ராஜ வாழ்க்கையும் சிலருக்கு கொஞ்சம் அபாயகரமான வாழ்க்கையும் தரப்போகுது. யார் யாருக்கு ராஜ வாழ்க்கை, யார் யாருக்கு கொஞ்சம் சங்கடம் கூடிய வாழ்க்கைன்றதை இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். சிம்மராசி அன்பர்களை எடுத்துக்கிட்டால் இந்த மே மாத தொடக்கத்திலிருந்தே அதிர்ஷ்டம் வீட்டு கதவை வந்து தட்டப்போகுது. தாமதமான பணிகள் எல்லாம் இப்போ முடிக்க முடியும். நிதி ஆதாயம் முன்னேற்றத்திற்கான அறிகுறிகளை காட்டுது. தடைப்பட்ட பணிகள்லாம் மளமளன்னு முடியும். குடும்ப வாழ்க்கையில் பிரச்சனை இருந்தால் ஒரு முடிவுக்கு வரும். குடும்பத்தில் அமைதி நிலவும், மகிழ்ச்சியும் வரும். சில முக்கிய வேலைகளுக்காக பணம் செலவிட வேண்டி வருது ஃப்ரெண்ட்ஸ். சிம்மராசி என்பர்கள் உத்தியோகத்தில் சக ஊழியர்களிடம் எதுவும் முன்கோபத்தையோ முகத்தை தூக்கி வைக்க வேணாம். புன்னகையுடன் இருங்க. சில்லறை வியாபாரம் மற்றும் மளிகை கடை வியாபாரத்தில் ஈடுபட்டால் லாபம் வரும். கொள்முதல் பெருக்குவீங்க, சேமிப்பு கூடும். குடும்ப தலைவிகளுக்கு உங்கள் வருமானத்தை பெருக்க கைத்தொழில் உங்கள் குடும்ப தேவைகளுக்கு உறுதுணையாக இருக்கும். அதனால் புதிய கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள்ள ஆரம்பிப்பீங்க. சினிமா மற்றும் சின்ன திரைகளில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். ஒப்பந்தம் செஞ்ச படங்கள் வரிசையாக ஒன்றன் பின் ஒன்றாக தொடர்ந்து முடிச்சுக்கிட்டே போவீங்க. பிள்ளைகள் கல்வியில் அலட்சியம் காட்டாமல் இருந்தால் தான் உங்கள் நினைத்த துறையை பெற உதவியாக உங்களுக்கு இருக்கும். குரு பகவானுக்கு வியாழக்கிழமை அன்னைக்கு வணங்குறது நல்லது. சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த மே மாதத்தில் பார்த்திங்கன்னா மாத தொடக்கத்திலேயே நெருங்கிய நண்பர்கள் மட்டும் குடும்ப உறுப்பினர்களிடம் இருந்து சிறப்பான ஆதரவை பெற்று தருவாங்க. செஞ்சு முடிக்க நினச்ச வேலையெல்லாம் சரியாக செய்வீங்க. சிக்கி உள்ள பணம் பிறர்கிட்ட இருந்துச்சுன்னா அது கிடச்சிரும். நிம்மதி பெருமூச்சு விடுவீங்க. உடன் பிறந்தவர்களுடன் சேர்ந்து பணியாற்றுறது நல்ல லாபத்தை தரும். சுபமாக முடியும். இந்த மாதத்தில் முக்கிய வேலைகள் மற்றும் முடிவுகளை எடுக்கிறதுல கவனமாக இருக்கணும். அவசரப்பட்டு செயல்பட வேணாம். கடினமான நேரத்தில் நண்பர்களின் ஆலோசனை பெறுவது நல்லது. உறவுகளில் தவறான புரிதல்கள் ஏற்படும். வாழ்க்கை துணையுடன் மகிழ்ச்சியான நேரத்தை செலவிட வாய்ப்பு இருக்குது. ஆரோக்கியம் மேம்படும். சிம்மராசி என்பர்கள் வாழ்க்கையில் எதிர்நீச்சல் போட்டு ஒரு வழியாக நீங்கள் முன்னேறிக்கிட்டே வர்றீங்க. ஸோ நீண்ட நாட்களாக வாங்கணுன்ற எண்ணிய பொருட்கள் வாங்குவீங்க. எதெல்லாம் அவசரம் வேணாம். தொழில் வியாபாரம் தொடர்பாக இருந்து வந்த குழப்பங்களெல்லாம் நீங்கள் உறவினர்களிடம் மேலும் நண்பர்களிடம் பேசையில் வீண் வாக்குவாதம் வேணாம். குழப்பங்கள் நீங்கினாலும் ஆக்கப்பூர்வமான யோசனைகள் தோன்றினாலும் விட்டு கொடுத்து போகணும். உத்தியோகத்தில் இருந்தீங்கன்னா திட்டமிட்டு காரியங்களை செஞ்சு எதிர்பார்த்த வெற்றியை அடைவீங்க. குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாகும். கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் உண்டாகும். பிள்ளைகளுக்காக பாடுபடுவீங்க. அவர்கள் உங்களை அனுசரித்து போவாங்க. எதிர்பாராத செலவுகள் உண்டாகும். உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். வாகனங்களை இயற்கையில் நிதானம் தேவை. பெண்கள் வீண் வாக்குவாதங்களை தவிர்த்துடணும். எதிலும் பொருள் சேர்க்கை உண்டாகும். எதிலும் நிதானம் தேவை. கல்வியில் வெற்றிக்கு உதவும் புத்தி கூர்மை தேவை. எதையும் ஆலோசனை பண்ணி முடிவெடுங்க. வாய்ப்புகள் தானாக தேடி வரும். வெற்றிக்கு தடை வராது. புத்தி கூர்மையுடன் ஈடுபட்டீங்கன்னா கல்வியில் வெற்றி தான். சக ஊழியர்களிடம் சகஜமாக பேசி பழகுவது நல்லது. பணவரத்து அதிகமாகும். எதிர்ப்புகள் நீங்கி எதிலும் உற்சாகம் உண்டாகும்.
மனமகிழ்ச்சிக்காக பணம் செலவு செய்ய தயங்க மாட்டீங்க. நண்பர்கள் சேர்க்கையும் அவர்களால் உதவியும் கிடைக்கும். தொழில் வியாபாரத்தில் கூடுதல் லாபம் கிடைக்க பெறுவீங்க. வியாபாரம் தொடர்பான வெளியூர் பயணங்கள் சாதகமாக பலன் தரும். உத்தியோகத்தில் இருந்தீங்கன்னா வேண்டிய உதவிகள் மேலதிகாரிகள் மூலம் கிடைக்கும். பொறுப்புகள் கூடும். சிலருக்கு எதிர்பார்த்த பதவி உயர்வு கிடைக்கும். இந்த மாதம் குடும்பத்தில் வாழ்க்கை துணை மூலம் மகிழ்ச்சி உண்டாகும். உஷ்ண சம்பந்தமான நோய் வரும். எச்சரிக்கையாக இருக்கணும். அதை தடுக்கலாம். பிள்ளைகள் மனம் மகிழும்படி நடந்துக்கிடுவாங்க. வீண் விவகாரங்களில் தலையிடுவதை தவிர்க்கிறது நல்லது. பரிகாரம் மகாலட்சுமி அஷ்டகம் சொல்லி வணங்கி வர்றது பொருளாதார நிலையை உயர்த்தும். சந்திராஷ்டம தினங்கள் 22, 23. அதிர்ஷ்ட தினங்கள் 16, 17. சிம்மராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. ஏன்னா சூரியன் பொதுவாக நல்ல நிலையில் இருக்கிறாரு. பலன்கள் ரொம்ப பலவீனமாக இருக்காது. பெரும்பாலான கிரகங்கள் இந்த மாதத்தில் உங்களுக்கு முழுமையாக ஆதரவு அளிக்காட்டினாலும் மாதத்தின் முதல் பாதியில் சூரிய பயிற்சி அதிகமாக இருக்கிறனால அது அதிர்ஷ்ட வீட்டில் இருக்குது. இந்த சூழ்நிலையில் நீங்கள் சராசரியை விட சற்று சிறந்த முடிவுகளை பெற முடியும். மாதத்தின் 2ஆம் பகுதியில் சூரியன் 10ஆம் வீட்டில் பயிற்சி ஆகிறனால நல்ல பலன்களையே தருது. செவ்வாயின் பயிற்சி பலவீனமான நிலையில் இருக்குது. 12ஆம் வீட்டில் இருக்குது. இந்த சூழ்நிலையில் செவ்வாய் கிரகத்தில் இருந்து சாதகமான முடிவுகள் வராது. எதிர்பார்க்க வேணாம். புதனின் பயிற்சி இந்த மாதம் கலவையான பலன்களை தருவதாக இருக்குது. குரு பயிற்சி மாதத்தின் முதல் பாதியில் பலவீனமாக இருக்குது. 2ஆம் பாதியில் சாதகமான பலன்களை தருது. சுக்கிரனின் பயிற்சி பொதுவாக சாதகமான பலன்களை தான் தருது. சனியின் பயிற்சி அனுகூலத்தை அளிக்காது. அதே நேரத்தில் ராகு கேது பயிற்சி சாதகமான பலனை தரல. இந்த மாதம் சில சிரமங்களை சந்திப்பீங்க. பக்தியுடன் உழைச்சிங்கன்னா சராசரி நிலை அல்லது சிறந்த பலனை அடைய முடியும். மாதத்தின் மறுபக்கம் ரொம்ப நல்ல பலனை தரும். உங்கள் தொழில் வீட்டாரின் அதிபதியான சுக்கிரன் இந்த மாதம் 8ஆம் வீட்டில் இருந்தாலும் மேன்மையான நிலையில் இருப்பார். இந்த சூழ்நிலையில் பொதுவாக கடினமாக உழைக்கும் மக்கள் இந்த மாதம் மிகச்சிறந்த முடிவுகளை அடைய முடியும். உங்கள் வேலையை முடிக்கிறது அல்லது உங்கள் இலக்கை அடைவது எளிதாகும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனால் நீங்கள் தொடர்ந்து முயற்சி செஞ்சால் அற்புதமான முடிவுகளை பெறலாம். வணிக கண்ணோட்டத்தில் மாதம் பொதுவாக சாதகமாக இருக்கலாம். இருந்தாலும் சில கூடுதல் முயற்சிகள் செய்ய வேண்டி வரும். வணிகத்தின் காரணியாக புதனிடமிருந்து உங்களுக்கு முழு ஆதரவு கிடைக்காது. உங்கள் அனுபவத்தின் அடிப்படையில் பழைய வேலையை சிறப்பிக்க செய்ய முடியும். நல்ல பலனை பெறுவீங்க. இந்த நிலை ஆரம்ப கல்வி பெறும் மாணவர்களுக்கு உயர்கல்வி பெறும் மாணவர்களுக்கு இருக்க போகுது. ஆனால் ஒப்பீட்டளவில் உயர்கல்வி பெறும் மாணவர்கள் சிறந்த முடிவுகளை பெற முடியும். மே 2025 குடும்பம் மற்றும் வீட்டு விஷயங்களில் கவனமாக இருக்கணும். இந்த நேரத்தில் காதல் வாழ்க்கையில் காம எண்ணங்களை கட்டுப்படுத்த வேண்டி வருது. சமூக நிலையில் கவனம் செலுத்த வேண்டிய தேவையும் இருக்குது. நீங்கள் வரம்புகளை பின்பற்றினா உங்கள் காதல் வாழ்க்கையை நன்றாக அனுபவிக்க முடியும். திருமண விஷயங்களில் கவனமாக இருக்க அறிவுறுத்தப்படுறீங்க. மாதத்தின் 2ஆம் பாதியில் உங்கள் திருமண வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக இருக்கலாம். நிதி விஷயங்களுக்கு புத கிரகம் இந்த மாதம் சராசரி அல்லது கலவையான முடிவுகளை தருது. ஆனால் பயணத்தின் காரணியாக ஒரு கிரகம் மாதத்தின் 2ஆம் பாதியில் ரொம்ப நல்ல பலனை தருவதாக இருக்குது. நிதி விஷயங்களில் 2025 மே மாதம் உங்களுக்கு சராசரி அல்லது ஓரளவுக்கு சிறந்த முடிவுகளை தருது. இந்த மாதம் சிறிய உடல்நல பிரச்சனை ஏற்படுது. ஆனால் கவனமாக இருப்பதன் மூலம் அதை நீங்கள் ஏற்படாமல் தடுக்கலாம். மாதத்தின் 2ஆம் பாதி ஆரோக்கியத்தின் பார்வையில் ஒப்பீட்டளவில் சிறப்பாக இருக்கும். பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை இன்னைக்கு அனுமன் கோயிலில் சிறப்பு நிறை இனிப்புகளை வழங்கி பிரசாதத்தை மக்களுக்கு விநியோகம் செய்யணும். இதுவரை இந்த பதிவில் சிம்மராசி என்பவர்களுக்கான மே மாதம் 2025ஆம் வருடத்திற்கான ராசி பலனை முழுமையாக பார்த்தோம். அந்த பதிவு நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் கிசான் ஜெனரல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.